ஆகிறது. அதன் வழியாக செல்லிக்கொண்ட 72,000 நாடி நரம்புகளும் இலக்கம் கொடுத்து அங்கே பிளட் சர்க்குலேஷன் தலையிலுக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடுப்புக்கு கீழ்ப்பகுதிக்கும் செம்மையாக செல்கின்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. நேராக வாருங்கள், நிமிர்ந்துங்கள், கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கி கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு வாங்கணும். கையை பக்கவாட்டில் நீட்டுங்கள், வைத்துங்கள், பக்கவாட்டில் கையை வைத்துங்கள். இப்பொழுது வலது காலை தொட வேண்டும். அப்படியே உடலை திருப்பி வலது கால் தரைப்பக்கமாக கையை வைக்க வேண்டும். அந்த பக்கம் கையை வலது காலுக்கு அடுத்தால தரையில் வைக்கணும். ஒரு 20 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. தலையை நன்றாக மேல் நோக்கி பார்க்க வேண்டும். கையை முதுகு பக்கம் நன்றாக சாய்க்க வேண்டும். எவ்வளவுக்களவு முதுகு பக்கம் சாய்க்கிறோமோ அவ்வளவுக்களவு முதுகெலும்பு திருகப்படும். நேராக மெதுவாக நேராக வாருங்கள். கையை நேராக வாருங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். கையை கீழே போட்டுவிட்டு காலை சேர்த்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மீண்டும் காலை அகலப்படுத்துங்கள். கையை பக்கவாட்டில் நீட்டுங்கள். அப்படியே உடலை திருக்கி வலது கை இடது காலை தொட வேண்டும். ஆடாமல் அசையாமல் இருக்கணும். கை ரொம்ப கீழே வந்துடுது, மேல் தூக்க. கை பின்பக்கம் போகணுமே தவிர கீழே இறங்கக்கூடாது. மெதுவாக கையை மேலே தூக்குங்கள். நேராக நிமிர்ந்து கையை கீழே போடுங்கள். நிமிர்ந்துரு. காலை சேர்த்து வைத்துக்கொண்டு நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்போ இடது பக்கம் திரும்பணும். காலை அகலப்படுத்துங்கள். கையை பக்கவாட்டு கொண்டு போங்க. இப்போ அப்படியே வலது காலை டச் பண்ணணும். அப்படியே திரும்ப. கை ரொம்ப கீழே வருது, மேலே கொண்டு போ. நேராக மெதுவாக நிமிருங்கள். கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். காலை சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். பாருங்கள். கையை பக்கவாட்டில் திருப்புங்கள். வலது கையை இடது காலை தொடுவதற்கு உடலை திருகி அப்படியே கொண்டு போங்கள். வலது கை இடது காலை தொட வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி இவைகளெல்லாம் நன்றாக மசாஜ் செய்யப்படுகிறது. கை மேலே தூக்கி பின்னால் திரும்புகின்ற காரணத்தினால் தலை வளைக்கப்படுகிறது. கையினுடைய பந்து கிண்ணம் முட்டு நன்றாக இழக்கப்படுகிறது. இவையெல்லாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. ஜீரணக்கருவிகளும் நுரையீரலும் இருதயமும் சரியாக இயங்க வைக்கப்படுகின்ற அற்புதமான ஆசனம். மெதுவாக நிமிருங்கள். கையை போட்டு காலை சேர்த்து கொண்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மூச்சை இழுங்கள். மீண்டும் காலை அகலப்படுத்துங்கள். கையை பக்கவாட்டில் நீட்டுங்கள். இப்பொழுது வலது கை இடது பாகத்தை தர வேண்டும். அப்படியே உடலை திருகி கை மேல், தலை மேல் நோக்கி பார்க்க வேண்டும். மேல் நோக்கி ஆகாயத்தை பார்ப்பது போன்று மேல் நோக்கி பார்க்கணும். கை வளையக்கூடாது. கை தரை தொடட்டும். மெதுவாக நேராக நிமிருங்கள்.
கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கி கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு வாங்க வேண்டும். மூச்சு வழியாக விடணும், வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது. என் பக்கமாக திரும்புங்கள். என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது கையை பக்கவாட்டில் தூக்குங்கள். வலது கை இடது காலை தொட வேண்டும். ரைட் ஹேண்ட் should be touched in the left leg. திரும்புங்கள். அப்படியே திரும்பி தொடட்டும். தலை மேலே பார்க்கணும், ஆகாயத்தை பார்க்கணும். கை நல்லா திருகணும், பின்னால் போகணும். உடல் திருகாசனம், முதுகெலும்பை திருகக்கூடிய அற்புதமான ஆசனம். முதுகெலும்பு மின்னும் தான் வளைக்கும், அதை திருகிறது இல்லை. முதுகெலும்பு ஒரே எலும்பாக இல்லை, அது வட்ட வட்டமான ஒரு எலும்புகளால் கோர்க்கப்பட்டது. அதில் இருக்கும் கிடைக்கக்கூடாது. அது இருக இருக ஓல்டேஜ் வந்துவிடும், வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது. அதன் காரணமாக முதுகெலும்பு இறுகப்பட்டால் தலைப்பகுதிக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம், கீழ்ப்பகுதிக்கு இடுப்புக்கு கீழ் போகக்கூடிய இரத்த ஓட்டமெல்லாம் குறைந்து விடும். ஆகவே தான் வயோதிகத்தன்மை சீக்கிரமாக வந்து விடுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். கையை கீழே போட்டுவிட்டு நன்றாக மூச்சை இழுங்கள். மீண்டும் காலை அகலப்படுத்துங்கள். கையை விரித்துக் கொள்ளுங்கள். வலது கை இப்பொழுது மீண்டும் இடது காலை தொட வேண்டும். மெதுவாக திரும்பி வலது கை இடது காலை தொட வேண்டும். ரைட் ஹேண்ட் should be touched in the left leg. ட்விஸ்டிங் என்று சொல்வார்கள். முதுகெலும்பை திருகிறது. எந்த விளையாட்டிலே முதுகை திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். எந்த கிரிக்கெட் ஆகட்டும், உயரந்தாண்டுதல், நீளந்தாண்டுதல், இன்ன பிற நீச்சல் பயிற்சிகள், ஓடுதல், குதித்தல், இவைகளில் முதுகெலும்பை பக்கவாட்டில் திருகக்கூடிய எந்த பயிற்சியும் கிடையாது. மெதுவாக எழுந்திருங்கள். கீழே கையை போட்டுவிட்டு நீண்ட நிலமூச்சு வாங்குங்கள். மீண்டும் கையை அகலப்படுத்துங்கள். காலை அகலப்படுத்துங்கள். கையை பக்கவாட்டில் கொண்டு போங்கள். இப்பொழுது வலது கை இடது காலை தொடணும். வலது ரைட் லெக் should be touched in the left leg. அப்படியே திருகி தொடுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை அதே நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நிமிருங்கள். கையை கீழே போட்டுவிட்டு காலை சேர்த்து நல்ல மூச்சு வாங்குங்கள். முதலில் பத்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரே லைனில் உட்காருங்கள். நேராக உட்கார்ந்து சின்முத்திரையில் கையை வைத்து கம்பீரமாக உட்காருங்கள். முதுகெலும்பை நிமிர்த்தி உட்கார வேண்டும். கை முட்டு மடங்கப்படாது. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சின்ன குழந்தைகளுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன ஆசனங்கள் பழகி கொடுத்தமையானால் அவர்கள் நாளாவட்டத்தில் கடினமான ஆசனங்களை செய்வதற்கு அவர்கள் உடல் தயாராகிவிடும். எடுத்த எடுப்பிலேயே அவர்களுக்கு கடினமான ஆசனங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இதிலே அவர்களுக்கு வெறுப்பு வந்துவிடும், ஆங்காங்கே பிடிப்பு ஏற்பட்டுவிடும். அப்புறம் டாக்டரிடம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்கள் பையனுக்கு உங்கள் உடல் வாகுக்கு யோகாசனம் சரியாக வராது, யோகாசனமே வேண்டாம் என்று டாக்டர்கள் சொல்லிவிடுவார்கள். டாக்டர்களுக்கு இதை சொல்வதற்கு அவருடைய தகுதி கிடையாது. இது யோகாசன நிபுணர்களுக்குத்தான் அந்த தகுதி. ஆகவே நீங்கள் எந்த ஆசனத்தை எடுத்தாலும் மெதுவாக நிதானமாக நம் உடல் வளையும் தன்மைக்கு தக்கவாறு ஓரளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். முழுமைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. எந்த நிலையில் செய்ய முடியுமோ அந்த நிலையிலேயே செய்து ஆசனங்களை விட்டுவிட வேண்டும். அது தவறாக நீங்கள் செய்ததாக இருந்தாலும் கருதலாம்.
உங்களுக்கு முழுமையான பலன்தான் அந்த ஆசனத்தினால் கிடைக்குமே அல்லாது நீங்கள் சற்று தவறாக செய்தனால் அந்த ஆசனத்தினுடைய பலன் கிடைக்காமலும் வேறு விதமான பலன்களை கிடைக்கும் என்று நீங்கள் கருத வேண்டாம். முரட்டுத்தனமாக பண்ணுறவர்களுக்குத்தான் இது போன்ற சில பிடிப்புகள் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் இளமையாக ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த